அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கிருபையாய் வழிநடத்தி ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க செய்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாய் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் நீர் பிரவேசிக்க செய்திருக்கிறீரப்பா. இதுவரை நடத்தி வந்த தேவன் அப்பா, எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக ராஜா. இந்த ஆராதனையை உடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சில பாடலை பாடி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். யெகோவா தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மை நடத்துகிற தேவன் அவர். காலையிலே கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுவினை போல் என்னை சுமத்திடும் என் தேவனே. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுவினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சேற்றையின் நிழலிலே அடைக்கலும், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலிலே அடைக்கலும், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கிருபை என்றுமுள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா, Hallelujah. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கு நீர் பாத்திரர் கர்த்தாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்களிலே கண்ணின் மணியை போல காத்து வந்தீர். காலங்கள் மாறினாலும் கர்த்தர் நீர் மாறாதவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்று சொல்லி நாங்கள் பாடி உம்மை துதித்தோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் தாமே நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக, எங்களோடு கூட இருப்பதற்காக, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலும் நீர் எங்களோடு கூட வருகிறதுக்காக, நடத்துகிறதுக்காக, எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Jesus, hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be glorified. தேவன் நம்மோடு பேசும்படியாக சங்கீத 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். And let's turn our Bibles to Psalms chapter 4 verses 7. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். And Psalms chapter 4 verses 7. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். You have put gladness in my heart more than in the season that the grain and wine increased. நாம் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய். And let's look upon the Lord God in prayer. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Our holy Father, we thank you Lord in the name of Jesus for this blessed கர்த்தர் time. ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you have given us this new month. கடந்த நாட்களிலே கண்ணின் மணியை போல எங்களை காத்து வந்த தேவன் இந்த மாதத்திலும் கர்த்தர் காத்து வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, as you have protected like an apple of an eye in the last few months, and you are just going to do the same in the coming எங்களோடு months. கர்த்தர் பேசுவீராக. Lord, speak to us. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. And may the holy name of God be இங்கே glorified. தாவீது சொல்லுகிறார், அவளுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். And the psalmist David says in this verse, you have put gladness in my heart more than in the season that the grain and wine increased. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், அவர்களை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் என் இருதயத்திலே தந்தார். And the psalmist David says, the Lord God has given me the greater joy in my heart than those. அருமையான சகோதரனே சகோதரியே, And my dear beloved brothers and இந்த sisters, மாதத்திலே தேவன் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தந்து நடத்துவாராக. and may the Lord God give you the greater joy in this month and lead you. இன்றைக்கு மனுஷன் இந்த சந்தோஷத்தை தேடி தான் ஓடுகிறான். And today the man is running in seek of this joy. இதற்காக பிரயாசப்படுகிறான், பொருட்களையும் பணத்தையும் சேர்த்து அவன் என்ன செய்கிறான், சந்தோஷத்தை அடையும்படி நாடுகிறான். And why he labors and he earns money and he gathers a thing in order to get this joy. பணமும் பொருளும் பெருகின பொழுது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. And when the money or the things what he gather increase,
increases in his life, he is filled with great பொருட்களால் joy. பணத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறான். And he is just experiencing the greater joy that comes from the money and the things what he has அந்த earned. பொருளும் பணமும் போய்விட்ட பிறகு அந்த சந்தோஷத்தை இழந்து விடுகிறான். And after he just loses the money and the things what he gathered, and he loses the இதுதான் joy. உலகம் கொடுக்கிற சந்தோஷம். And this is the joy which the world is giving. தற்காலிகமான சந்தோஷம். And this joy is temporary. ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது அப்படி கொடுப்பதில்லை. But when the Lord God is giving the joy, he is not giving like தாவீது என்ன this. சொல்லுகிறான்? And what does David say? அவர்களை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். And the Lord God, you have given me the greater joy in my heart than those. ஹalleluya. Hallelujah. பொருளும் பணமும் கொடுக்க கூடாத சந்தோஷத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம இருதயத்திலே தருகிறார். And the Lord God is giving the greater joy in our heart which the money or the things could இந்த give. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் அளிக்கிற சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. And Christian life is a life in which we just need to experience the joy which the Lord God is giving அநேக us. கிறிஸ்தவர்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதில்லை. And many Christians, they do not experience this joy. சோ இந்த சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள். And they are just losing this joy. கர்த்தருக்குள்ளாய் இருக்கும்போது இந்த சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க முடியும். And when we are in the Lord, we can receive this joy and experience this in our இதுதான் life. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது சொல்கிறார். And that's what Paul the apostle says. பிலிப்பியர் 4:4 வசனத்தை நான் வாசித்தால், And Philippians chapter 4 verses 4. கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். And Philippians chapter 4, he just says, rejoice in the Lord. I say it again, rejoice. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். And we can rejoice in the Lord. கர்த்தருக்குள்ளா இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? சந்தோஷத்தை தருகிறார். And when we are with the Lord or in the Lord, and with the Lord God is giving us this joy. 1 தெசலோனிக்கர் 5:14 மறுபடியும் சொல்கிறார். And he is just saying this again in 1 Thessalonians chapter 5 verses 16. எப்போது சந்தோஷமாயிருங்கள். And he just says here, rejoice. நீங்க 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்துக்கு வரும்போது 11 வசனத்தை வாசித்து பார்த்தால், And when you turn your Bibles to 2 Corinthians chapter 13 verses 11. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். And he just says, finally, brethren, rejoice. கடைசியா என்ன சொல்கிறார்? And what does he says here finally? சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். And he just says, rejoice in the Lord. மறுபடியும் அந்த சந்தோஷத்தை குறித்து அவர் சொல்கிறார். And he is just speaking about this joy again and again. கர்த்தருக்குள் வந்த பிறகு இந்த சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். And after we have just come into the Lord, we just need to receive this joy and experience this. Hallelujah. Hallelujah. கர்த்தர் தருகிற சந்தோஷம். And it is the joy which the Lord God is giving இந்த us. நேரத்தில் இந்த சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். And this joy will be there in our heart always. Hallelujah. Hallelujah. எப்படி இந்த சந்தோஷத்தை பெற்று நாம் அனுபவிக்க முடியும்? And how can we receive this joy and experience அதை this? குறித்து தான் சில வசனத்தை நாம் இந்த வேளையில சிந்திக்க போகிறோம். And even this morning we are just going to meditate it through few verses. முதலாவது சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனத்தின் முதல் பகுதி வாசித்தால், And firstly, when you turn your Bibles to Psalms chapter 16 verses 11. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், அதாவது சந்தோஷம் உண்டு. And in your presence there is fullness of joy. முதலாவது தேவ சமூகத்திலே அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And firstly, in his presence we can receive this fullness of இந்த joy. வார்த்தையை அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிறார். And Apostle Peter says about this verse. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 28 வசனத்தை வாசித்தால், And Acts the Apostles chapter 2 verses 28. உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர் என்று சொல்கிறார். And Acts the Apostles chapter 2 verses 28, he says, in your presence you are just filling me with great joy. தேவனுடைய சன்னிதானத்துக்கு வரும்போது கர்த்தர் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். And when we just come into the presence of the Lord, he is giving us the fullness of joy. சோ கர்த்தருடைய சன்னிதானத்தை தேடுங்கள். And you just need to seek the Lord's தேவ சமூகத்தை presence. நாடுங்கள். And you just need to seek the Lord's சங்கீதம் presence. 105 சங்கீதம் 4 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, And when you just read in Psalms 105 verses அவர் 4, சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். and he just says, seek his presence always. ஏன் அவர் சமூகத்தை நித்தம் தேட வேண்டும்? And why we just need to seek his presence always. அவர் சமூகத்திலே அவரை தேடி வரும்பொழுது And when we just seek the Lord in his அவர் presence, சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். and he is just filling us with great சங்கீதம் joy. 40 சங்கீதம் 16 வசனத்திலே அதை வாசிக்கிறோம். And we are just reading in Psalms chapter 40 verses 16. உம்மை தேடுகிற அனைவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. And he just
says, let all those who seek you rejoice and be glad in you. ஹalleluya. Hallelujah. உபாகமம் 12:5 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். And Deuteronomy chapter 12 from verses 5 onwards. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். And he just says, you just need to come into his presence. குடும்பமாய் வந்து சந்தோஷப்பட்டார்கள். And they all rejoiced coming as a household. முதலாவது தேவ சன்னிதானத்தில் வரும்போது நாம் சந்தோஷத்தை கர்த்தர் அளிக்கிற சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். And firstly, when we just come into the presence of the Lord, we are just receiving the joy. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. And rejoicing in the Lord is the Christian life. இந்த ஜீவ மார்க்கத்துக்குள் வந்த பிறகு And after we have just come into this way of கர்த்தர் life, அளிக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். and we just need to receive the joy which the Lord God is giving us. Hallelujah. Hallelujah. இரண்டாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், And secondly, எப்படி இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? and secondly, how can we receive this joy? நாம் வாசிப்பு நெகேமியா 12 அதிகாரம் 43 வசனத்தை வாசித்தால், And when you turn your Bibles to Nehemiah chapter 12 verses 43, அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே மகிழ்ச்சியா இருந்தார்கள். also the day they offered great sacrifices and rejoiced, for God has made them rejoice with greater joy. பலிகளை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து செலுத்தினார்கள். And they just offered the greater sacrifices to the மிகுதியான Lord. பலிகளை செலுத்தினார்கள். And they just offered the greater sacrifices to the Lord. தேவன் அவளுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினார். And the Lord God gave them the greater joy. Hallelujah. Hallelujah. So அதிகமான சந்தோஷத்தை தந்தார். And the Lord God gave them the greater joy. எல்லாரும் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். And they all rejoiced with greater joy. பலி செலுத்தும் பொழுது And when we just offer the sacrifices நீங்க to the வாசிங்க Lord. 1 நாளாகமம் 29 அதிகாரம் 21 22 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், And First Chronicles chapter 29 verses 21. கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். And they just offered the sacrifices to the Lord. சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். And they just offered the burnt offerings to the Lord. காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் கொண்டு வந்து செலுத்தினார்கள். And they just brought the bulls, the rams and lambs, and they gave them as a sacrifice. பலிகளை செலுத்தினார்கள். And they just offered the drink offerings to the Lord. சந்தோஷத்தோடு தேவ சந்நிதியிலே காணப்பட்டார்கள். And they were just with greater gladness in the presence of the Lord. புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நாம், And as we are just living in the New Testament days, நாம் பலிகளை எப்படி நாம் செலுத்த முடியும் கர்த்தருக்கு? and how can we just offer the sacrifices to the Lord? ஸ்தோத்திர பலிகளை செலுத்த முடியும். And we can just offer the sacrifices of praise to நாம் God. காளைகளோ ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துவதில்லை. And we are not bringing the lambs or rams and giving as a sacrifice. பவுல் சொல்கிறார் எபிரேயர் 13:15 வாசித்தால், And Paul the apostle says this in Hebrews chapter அவருடைய 13. நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போது தேவனுக்கு செலுத்த கடவோம். And Hebrews chapter 13 verses 15 he says, therefore by him let us continually offer the sacrifices of praise to God, that is the fruit of our lips. இயேசுவின் நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். And we just need to praise the name of the Lord இயேசுவின் Jesus. நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். And we just need to praise God in the name of கர்த்தருடைய Jesus. நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். And we just need to worship the name of the கர்த்தருக்கு Lord. ஆராதனை செலுத்த வேண்டும். And we need to worship the Lord. முழு மனதோடு கர்த்தரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். And when we just praise the Lord with a whole heart and worship the Lord and seek the Lord, he is filling us with great joy. Hallelujah. Hallelujah. தேவன் அளிக்கிற சந்தோஷம். And it is the joy which the Lord God is giving us. உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல. And it is not the joy the world is giving அவர் us. துதிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தை நாம் உணர்வோம், அவர் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவோம். And when we just praise God, we will feel his presence and we will be filled with the joy of the Lord. Hallelujah. Hallelujah. மூன்றாவது, கேட்பதினாலே நமக்கு நிறைவான சந்தோஷம் உண்டாகும். And thirdly, we just see as we ask, we will be received with fullness of joy. அவரை நோக்கி நாம் கேட்கும்போது, விண்ணப்பம் செய்யும்போது நிறைவான சந்தோஷத்தை நாம் தேவன் தருகிறார். And when we just pray to the Lord and ask him, he is filling us with great joy. யோவான் 16:24 வசனத்தை வாசித்தால், And John chapter 16 verses 24. நீங்கள் என் நாமத்தினால் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள்.
Until now you have asked nothing in my name. Ask and you will receive, that your joy may be full. பதிலை பெற்றுக்கொள்வதனாலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை தேவன் தருகிறார். And the Lord God is giving us a joy as we are just receiving an answer. நீ பதிலை பெற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாவதை நாம் பார்க்க முடியும். And we can just see when we receive an answer for a prayer, we are filled with great தேவ joy. சமூகத்தில் போய் நான் கேட்டேன், இதை பெற்றுக்கொண்டேன். And I just went to the presence of the Lord and asked for this, and I have received it. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். And that's what the Lord God said, ask and you shall receive it. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். And whoever asks will receive. ஹல்லேலூயா. Hallelujah. அன்னாள் தேவ சமூகத்தில் போய் இருதயத்திலே தேவனோடு பேசினாள். And Hannah just went to the presence of the Lord and she spoke to the Lord in her heart. தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தாள். And she just prayed looking upon the Lord. ஏலி சொல்லும்போது சொன்னா, உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. And Eli said, as you have prayed, the Lord God will command the same to நீங்க you. 1 சாமுவேல் 2:1 வாசித்து பாருங்கள். And when you turn your Bibles to 1 Samuel chapter 2 verses 1. அங்க அன்னாள் ஜெபம் பண்ணி பிறகு அவர் சொல்லும்போது சொல்றார், உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். And Hannah just says, after praying to the Lord, he says, I rejoice in your salvation. பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு தேவ சமூகத்தில் வந்து சந்தோஷப்படுகிறார். And after she just received an answer to the prayer, she just came to the presence of the Lord and she just rejoiced. உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் பதிலை தருகிறார். And when you just cry out to the Lord faithfully, and he is giving an answer. கர்த்தர் அப்போது ஒரு சந்தோஷத்தை நமக்கு தருவதை நாம் உணர முடியும். And we can just feel the Lord God is giving us a joy. எசேக்கியா ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்தான். And Hezekiah, he just pleaded for the people. 2:30-20 வசனத்தை வாசித்து பார்த்தால், And 2 Chronicles chapter 30 verses 19. கர்த்தர் எசேக்கியா செய்த விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And as King Hezekiah prayed, the Lord listened to Hezekiah and healed the people. Hallelujah. Hallelujah. எசேக்கியா விண்ணப்பம் செய்தபோது கர்த்தர் கேட்டாராம். And when Hezekiah prayed, the Lord God heard his prayer. 20 வசனத்திலே வாசிக்கிறோம், ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். And we just read in verse 20, the Lord God healed the people. Hallelujah. 26 வசனத்தை வாசித்தால், And when you read in verse 26, எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. and there was a great joy in Jerusalem. Hallelujah. Hallelujah. உண்மையாய் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது And when we just pray to the Lord daily faithfully, கர்த்தர் அளிக்கிற சந்தோஷம் நமக்குள்ளாக இருப்பதை நாம் உணர முடியும். and we can just feel the joy which the Lord God has given to கர்த்தரை us. நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் அளிக்கிற சந்தோஷம் நம்ம இருதயத்திலே இருப்பதை நாம் உணர முடியும். And when we just praise God, we can just feel the great joy which the Lord God has given in our தேவ heart. சமூகத்தை நாம் தேடி வரும்போது கர்த்தர் அளிக்கிற சந்தோஷம் நம்ம இருதயத்தில் உணர முடியும். And when we just seek the Lord, we can just see the great joy which has filled our heart. அதான் தாவீது சொன்னான், And that's what David said. அவர்களை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் என் இருதயத்திலே தந்தார். And the Lord God has given me the greater joy than those. எல்லாரையும் பார்க்கலாம் கர்த்தருடைய என்ன செய்வார், நமக்கு அதிக சந்தோஷத்தை தருவார். And the Lord God will give us a greater joy than others. இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தந்து உங்களை நிறைத்து நடத்துவாராக. And may the Lord God fill you with that greater joy this month and will lead கண்களை மூடி you. நாம் ஜெபம் பண்ணுவோம். And let's close our eyes and look upon the Lord in prayer. ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Our Holy Father, we praise you in the name of Jesus. கர்த்தாவே, தாவீது சொன்னது போல கர்த்தாவே அதிகமான சந்தோஷத்தை நீ இருதயத்திலே தந்தீர் என்று சொல்லி சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே அதிகமான சந்தோஷத்தை இருதயத்தில் தந்து இந்த மாதத்தில் நடத்துவீராக. And as the psalmist David says, Lord, you have given me the greater joy in my heart. In the same way, Lord, fill each and everyone with a great joy and lead them this month. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடும்படி கிருபை தாரும். Lord, give them the grace so they will seek you, Lord. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க கிருபை தாரும். Lord, give them the grace so they will come into your presence and praise you. எப்போதும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற துதியை தாரும். And Lord, give them the grace so they will exalt your grace எப்போதும் உம்மை always. நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜெப விண்ணப்பத்தின் ஆவியை தாரும். Lord, give them the spirit of prayer and supplication so they will look upon you. கர்த்தாவே, அப்படி செய்யும்போது நாங்கள் சந்தோஷத்தினை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். And we just know when we do all these, we will receive the great joy. ஒவ்வொருவரையும் அந்த சந்தோஷத்தினால் நிரப்புவீராக.
இருப்பதாக. And Lord, fill each and everyone with this joy. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். And we are just praying in the name of Jesus. துக்கம் மாறட்டும் கர்த்தாவே. And let all the sorrows disappear. பலவிதமான கவலைகள் நீங்கட்டும். Let all the worries be cast down. கர்த்தாவே, கவலைகளை மேற்கொள்ளும்படியான சந்தோஷம் இப்போது இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். And we just pray, let your joy come over them and take away all the வேதனை worries. நீங்கி சந்தோஷத்தினால் நிரப்பப்படட்டும் Let கர்த்தாவே. all their troubles be taken off and let your joy fill நீர் them. அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you as you are going to do the same. ஆண்டவரே, எல்லாருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். And we just commit everyone in your hands and சபையார் pray. எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். And we are just praying for all our இதை church பார்த்துக்கொண்ட members. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். And we are just praying for each and everyone who are watching தேவனுடைய us. ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். Let the Lord's blessing descend upon தேவனுடைய கரம் them. கூட இருப்பதாக. And let your hand be upon அவர் them. கைது செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். And Lord, bless them at their workplace. போக்கியம் வரத்தையும் கூட இருப்பீராக. Lord, be with them when they're going out and coming அப்பத்தை in. தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. Lord, bless their food and எல்லா water. விதமான நன்மைகளை சூழ்ந்து கொள்வதாக. And let them be surrounded with your தேவனுடைய goodness. பாதுகாப்பு இருப்பதாக. Lord, let your protection be upon them. இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். And we just commit everyone under your blood and we are praying. ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we are blessing இயேசுவின் them. நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினை ஐக்கியம் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord.